மக்களே, நம்மளோட பசுபதி கிட்டேருந்து செம்ம அப்டேட் வந்திருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்ம பசுபதி விஜயோடு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான். விஜய்க்கும் பசுபதிக்கும் காம்பினேஷன் நிறைய இருக்குது. ஏன்னா விஜய் வந்து எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு எங்கே போவார் அப்படின்னு சொல்லி தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம பசுபதி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதை அப்டேட் கொடுத்துருக்காரு. நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. விஜய்க்கும் பசுபதிக்கும் காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதான். அதனால தான் வந்து நம்ம பசுபதி வந்து விஜயோட காரில் போயிட்டுருக்காரு. அங்கே போயிட்டு என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா வெண்ணிலா வந்து சோழியை முடிச்சு விட்டாரு. நம்மளோட பசுபதி அதை விஜய் மேலே போட போகிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் தான் கண்டிப்பாக பேசணும், டீட்டெயிலாக பேசணும். இந்த வீடியோவில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இன்றைக்கி வந்து விஜய் வந்திருக்கிறாரு, நம்மளோட பசுபதி வந்திருக்கிறாரு, காவேரி வந்திருக்காங்க, எல்லாருமே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் அது டே தான், நைட் ஷூட் கிடையாது, டே ஷூட் தான். டேயில் ஷூட் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். பாப்பா என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மகாநதியில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே பரபரப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்கங்க. என்னென்ன ஒரு பரபரப்பு அப்படிங்கிறதுல பயங்கரமாக இருக்குது. இந்த 2-3 நாளாக வந்து ஷூட் நடந்துகிட்டு இருந்தது, மகாநதி ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அது நமக்கு எந்த நியூஸுமே வரல. அது எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரிக்கான சீன்ஸ் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. ஆனால் விஜய் சரி காவேரி சரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா நமக்கு அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ பசுபதி தான் அந்த அப்டேட் போட்டிருக்காரு. ஆனால் விஜய் காவேரிக்கான சீன்ஸ்லாம் எந்த மாதிரி எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதில் ஏதோ பெருசாக இருக்கும் போலங்க. ஆனால் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்றைக்கி எபிசோடை பார்த்துட்டு நம்மலாம் அக்கா இப்போ ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது பசுபதி வந்து இந்த அப்டேட் கொடுத்துருக்காரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான். தேங்க்ஸ் பசுபதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவரெலாம் கரெக்டாக இருப்பாருங்க.